என்ன மயிர் பணம் கேட்குறேன்னு கேட்குறேன். எது உள்ள வந்து போதுடா. விடுங்க 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 விடுங்க. ஆடு 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 ஆடு. என்ன மயிர் கட்டுவலை பண்ணிட்டு இருக்க நான் பார்க்குறேன். என்ன மயிர் கட்டுவலை பண்ணிட்டு என்ன மயிர் என்ன மயிர். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் துக்கமும் என்னோட துக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? ஒரு ஃபேனு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஃபேன் சுற்றுவதாகனா சுத்தாது. சுவிட்சு போடணும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு சுவிட்சு போடுறதுக்கு எனக்கு அழகான கைகளை என்ன பண்ணியிருக்கீங்க, அதில் நரம்புகள் நல்ல வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு நன்றி சொல்லணும் தினம் தினம். இப்போ நான் பேசினேன் இல்லையா, இதுவும் ஒரு ஊழியம் தான், யூடியூப் ஊழியம். இப்போ யூடியூப் மூலமாக என்ன ஒரு செயல் செஞ்சாலும் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்ற ஒரு எஜுகேஷன், ஒரு பிரசங்கம், தேவ பிரசங்கம், தேவ செய்தி, என்ன பேரில் வேணால் வச்சிங்க, எவாஞ்சலிஸ்ட். இது ரொம்ப 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 ஈஸி. நீங்களும் பண்ணலாம். ஒரே ஒரு செல்லு, மைக்கெலாம் வேண்டாம். இப்போ வர செல்லில் சவுண்டு நல்லா தான் இருக்கும். இந்த மைக்கை பிடிங்கி போட்டேன்னு வைங்களேன், நான் நார்மலாக பேசுகிறதே நல்லா தான் இருக்கும் செல்லு. சரி, இது கொஞ்சம் பழைய செல்லாகிடுச்சேன்னு மைக்கை வச்சு பேசிக்கிட்டு கிடக்கேன். பண்ணலாம். ஒரே ஒரு ஐடி, ஒரு இமெயில் ஐடி, அதில் சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டு போயிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு போய் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறது, ரோட்டில் நின்று மைக்கை வச்சுக்கிட்டு இயேசு நல்லவர் வல்லவர், மனம் திரும்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு பிரசங்கம் பண்ணுறது. என்னப்பா மிஷினரி ஊழியத்தை போய் ஈஸிங்கயா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மிஷினரிமார்கள், கிராமப்புறங்களில் ஊழியம் செய்கிறவங்க, களத்தில் நின்று ஊழியம் செய்கிற ஐயாமார்கள், அக்காமார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஈஸின்னு அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. இப்போ நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ரொம்ப கடினமான ஊழியம் என்ன அப்படின்னா சர்ச் மினிஸ்ட்ரி, திருச்சபை ஊழியம். என்னையா பேசுகிற? சர்ச் மினிஸ்ட்ரியா? மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்கிட்ட மைக்கு கொடுத்து பாருல, நான் 2 மணி நேரம் என்ன பண்ணுவேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் வசனத்திலிருந்து அப்படிதானே நம்ம அந்த மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுற அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ துதி ஆராதனை ஆகட்டும், ஒர்க்ஷிப் ஆகட்டும், இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி பல பேரோட உழைப்பு, அது போக இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, சுவிட்ச் போடும்போதும் ஃபேனு போடும்போது லைட்டு போடும்போது ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, இதுக்கு எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் தேவையில்லை. வாய் இருந்தால் போதும். ரோட்டில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்கறது மிஷினரி ஊழியம். இதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாய், கை இருந்தால் போதும், கால் இருந்தால். ஆனால் ஒரு சர்ச் மினிஸ்ட்ரியில் ஒரு 1000 பேரை உட்கார வச்சு, இப்போ நான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட், என்னத்தையோ ஒன்று குண்டக்க மண்டக்க ரெடி பண்ணி எதையோ ஒன்று போட்டு உங்களை இவ்வளோ நேரம் பார்க்க வச்சுருக்கேனே, இதே மாதிரி இதுவே எவ்வளோ கஷ்டம். எத்தனையோ வீடியோ இருக்கும்போது இந்த வீடியோவை அதே மாதிரி சர்ச்சில் 10,000 மக்களை உட்கார வச்சு, இல்லை சொல்லுவோம் இல்லையா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். ஒரு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்கனைசேஷன். நம்ம போய் சாப்பிட்டு மொய் கொடுத்துட்டு வர நம்மளுக்கு என்ன ஆகாது? அந்த மாதிரி தான் சர்ச் மினிஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப கடினமான மினிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு கடினமான மினிஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய ஒரு சபை போதகர்கள், நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக நம்ம ஏற்றுக்கிட்டவங்க, ஏதோ ஒரு காரியத்தில், ஒரு பெண்கள் விஷயத்தில் விழுந்து போகிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, முதல்ல ஒரு வீடியோ, பெண்கள், அவங்கள பெண்கள்னே சொல்லுவோம், மதிப்பு கொடுப்போம். அவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்று 2000 ரூபாய் 3000 ரூபாய் போகிற வரவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க, பறிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அப்படின்ட்டு அவங்க முன்னாடி போய் தன்னோட ஆடையை கலட்டி அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க, ஆண்களை.
அப்போ அந்த மாதிரி அக்காமார்கள், அந்த மாதிரி தங்கச்சிமார்கள், அவங்கள திருநங்கை அப்படிலாம் சொல்ல வேண்டாம், நம்ம அக்காமார் தங்கச்சிமார்கள்னே சொல்லுவோம். ஏன்னா திருநங்கை நிறைய பேர் நல்லா உழைக்கிறாங்க, நிறைய கஷ்டப்பட்டு பெரிய பெரிய போஸ்டிங்லலாம் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவங்க வழிப்பறி பண்ணுறாங்க ஒரு சிலர். இப்போது இந்த மாதிரி நம்ம சபை போதகர்கிட்ட ஒரு வழிப்பறி பண்ணுறதுக்காக ஒரு சில பெண்கள் தனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு குழந்தை, அழகான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆம்பளை குழந்தை, பொம்பளை பிள்ளைய, அந்த பொம்பளை பிள்ளைக்கு மன வளர்ச்சி கம்மியாக இருக்குன்ட்டு ஜெபம் பண்ண வந்த பிள்ளைய, ஒருவேளை நம்ம சபை போதகர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ரத்னபுரி அவர் ஒருவேளை ஏதோ ஒரு, அது மனுஷனுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இச்சை, வாய்ப்பு கிடைக்காதவரை அத்தனை ஆண்களும் நல்ல ஏதோ ஒரு வகையில் மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் பலருக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, விளக்கை ஏற்றி மரத்தண்டு மேலே வைங்க, அது பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் நல்லபடியாக ஊழியம் செய்கிறீங்க, உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிறீங்கன்னா அதை பல பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் தவறு செய்யும் போதும், நான் தவறு செய்யும் போதும் நம்மளை கேவலப்படுத்துறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த மாதிரி கேவலப்படுத்தி விட்டுறாங்க. அருமை நண்பர்கள், உங்களுக்கு கார் லோன் வேணும் அப்படின்னா, சிபிலில் உங்கள் நேம் இருந்தாலும், உங்களுக்கு கார் எடுத்து வேணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என்னோட லைனுக்கு வாங்க. என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு சிபிலில் டிஃபால்ட் இருந்தால் விட்டுருவானா, ஏதோ ஒரு முறையில் கார் எடுத்து கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பேரில் தான், அதுக்குன்னு கம்பெனி பேரில் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்கள் பேரில் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ஆல்டோ 800லேருந்து சூப்பர் கார் வரை என்ன பண்ணுறேன், பண்ணித்தரேன். ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்டு இருந்ததான், அப்போ நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன், இப்போ ஓனாக என்ன பண்ணுறேன், என்னோட லைனுக்கு வாங்க. அப்புறம் கார் பைக் அடமானம் லோன் அது இருந்தாலும் வாங்க. அடுத்து லேண்டு வச்சு அது ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, லோன் அதையும் உங்களுக்கு கூடிய விரைவில் என்ன பண்ணுறேன். இப்போதைக்கு கார் வேணும் அப்படின்னா வாங்க, பைக் கார் அடமானத்துக்கும் வாங்க. நம்மளோட இயேசுவின் திண்ணை இந்த கிராமப்புறத்தில் போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த முதியோர்களுக்கு, அந்த கிராமத்தில் ஹேண்டிகேப்பு, இந்த போலியோ அட்டாக்ல இருக்கிறவங்க, திருச்சபைக்கு போக முடியாதவங்க, அவங்களுக்காக தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன பண்ணுறோம், இயேசு நல்லவர், அவங்களால சர்ச்சுக்கு போக முடியாது, அந்த மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளி ஐயாமார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்தவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.